பத்திரிகை ஊடக நண்பர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோவை மாவட்டம் பெரியநாய்க்கம்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பிலிச்சி கிராமத்தில் சின்னமத்தம்பாளையில் வசித்து வரும் ஊர் பொதுமக்களாகிய நாங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2013 இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருந்தாங்க. இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க. கூடலூர் நகராட்சியில் 1172/1/2 இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக நேற்றில் 13 ஆண்டுகளாக நாங்கள் போராடி மனித உரிமை ஆணையத்தின் மூலம் எங்களுக்கு வழங்கப்பட்ட தபால் மூலமாக வழங்கப்பட்ட நேரடியாக தபால் மூலமாக வந்து தபால்காரர் வீட்டுக்கு வந்து கொடுத்தாரு அந்த பட்டா. அந்த பட்டாவை நாங்கள் சர்வே செய்து கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட 2013 இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். மனுவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மனுவாக கொடுத்ததுக்கு கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பட்டா வந்து நத்தத்தில் இருந்தது. நத்தத்தில் இருந்த பட்டாவை ஒரு நாடார் சமுதாயத்துக்கு அவங்க கரை பண்ணி கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே 27 பேருக்கு மேலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்காகப்பட்டது நீதிமன்றத்தின் மூலியமா எங்களுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு. நாங்கள் வந்து எங்களை வந்து வழக்குக்கு வாதாடுறதுக்கு எங்களை கூப்பிடவும் இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. தெரியாம நாங்களும் இருந்துட்டோம். என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி மழை வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் வந்து ரொம்ப நாசமாகி குழந்தை குட்டி அரிசி பருப்பு இருந்த புக்ஸு நோட்டு எல்லாமே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகிற நிலைமைக்குலாம் நாங்கள் இருந்து எங்களை வந்து யாரும் கண்டிக்கல. இதை நாங்கள் கண்டிச்சு நாங்கள் ரோடு மறியல் கூட பண்ணணும். ரோடு மறியல் பண்ணி வந்து இவர் டெப்யூட்டி வந்தாரு, வந்து பார்த்தாரு. நாங்கள் முறையை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெரியநாய்க்கம்பாளையம் வட்டார வளர்ச்சியாளர் அவர் வந்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு நாங்கள் அந்த மழை தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் முன்னெச்சரிக்கை ஏற்பட்டு நாங்கள் என்ன செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தா சொன்னார். அது என்ன செஞ்சு தரல. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 13 வருஷமா நாங்கள் போராடி எந்த ஒரு பதில் கிடைக்காதனால இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச வீட்டுமனை பட்டாவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் நாங்கள் ஒப்படைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இது மேலும் இந்த பிரச்சனை வந்து இன்று முடிச்சு தரல அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சென்னை தலைமை செயலகத்தை நோக்கி தலைமை செயலகத்தை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ரொம்ப மன உளைச்சலுக்கும் மனவேதனைக்கு ஆளாகி நாங்கள் வந்திருக்கிறோம். தயவு கூர்ந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து இதை உடனடியாக இது பண்ணணும்னு சொல்லி பத்திரிகை ஊடக நண்பர் சார்பாகவும் பிளஸ் ஊர் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கோங்க.